வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின த இம்பர்ஃபெக்ட் கிரிட்டிக் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த எஸ்ஸே அவரோட சேக்ரெட் வுட் 1920 பப்ளிஷ் ஆனதில் இருக்குது. இங்கே டிஎஸ் எலியட் ஒரு சில கிரிட்டிக்கல் ஃபெயிலியர்ஸை பற்றி பேசுகிறாரு. முக்கியமாக ஆர்த்தர் சைமன்ஸ் மாதிரி கிரிட்டிக்ஸோடைய எழுத்தை அவர் இதில் விமர்சிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் ஃப்ளாட் கிரிட்டிக்ஸ், அதாவது குறையுள்ள கிரிட்டிக்ஸு விமர்சகர்கள். ஏன்னா இவங்களுடைய பர்சனலான வேக் எமோஷனல் இம்ப்ரெஷன்ஸை தான் அவங்களுடைய அந்த ஆய்வில் ஒரு இலக்கிய படைப்பை அவங்க ஆய்வு செய்யும் போது காட்டுறாங்க. அதாவது ஒரு இலக்கியத்தை நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு அப்ஜெக்டிவாக, அதாவது நம்மளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இலக்கிய படைப்பு அதுக்கான தகுதியோடு இருக்கான்னு பார்க்கணும். அது ஒரு டிசிப்ளின் ஃபோக்கஸோடு செய்யணும். அந்த படைப்பை அவங்க முழுமையாக படித்து அதை உள்வாங்கிட்டு தான் ஆய்வு செய்யணும் அப்படின்றாரு. ஆனால் இந்த ஃப்ளாட் கிரிட்டிக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சொந்த ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, மூட்ஸு எல்லாத்தையுமே அந்த படைப்பில் அவங்க புகுத்தி அவங்க எதிர்பார்க்குறது அந்த படைப்பில் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அவங்களோட கிரிட்டிசிசம் எழுதுவாங்க. அது ரொம்ப தவறுன்றாரு. ஒரு படைப்பை ஒரு ஒரு ஆர்ட்டாக, ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியாக இம்பர்ஃபெக்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவங்களோட ஓன் லூஸாக ஒரு அன்ஃபினிஷ் பர்சனாலிட்டிஸ், அதாவது அவங்களுடைய பர்சனாலிட்டியை தான் அவங்களோட விமர்சனத்தில் காட்ட பார்க்குறாங்களே தவிர அந்த படைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த படைப்பை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்றத ரீடர்ஸ்க்கு அவங்க சொல்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, இவங்களுடைய பர்சனல் ஆசைகளை வெளிப்படுத்துறதுனால அந்த படைப்புக்கு தர வேண்டிய உண்மையான இவாலுவேஷனை அவங்க தரதில்லை. ஒரு உண்மையான கிரிட்டிசிசம் எப்படி இருக்கணும்னா, ரா சென்சேஷன்ஸை ஒரு டிசிப்ளின்டாக, ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சராக அந்த படைப்பை பார்த்து அதில் வெறும் பாராட்டுறதுக்கோ இல்லை ஒரு குறை சொல்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பாக உருவாக்கிக்காமல் உண்மையான விமர்சனமாக நம்ம எழுதணும் அப்படின்றது தான் எலியட் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.